தீபிகா மேடம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா, மல்லி இந்த கொலை கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லையா அப்படின்றதையும் தாண்டி, அவங்க இத நம்புறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, உண்மையிலேயே தீபிகா மேடம் வந்துட்டு அடுத்ததா நம்ம மல்லிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது பொய்யான சாட்சிகள், பொய்யான ஆதாரங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த தீபிகா மேடம் இப்போ நம்ம மல்லிக்கு எதிரா தயார் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த விஜயும், மல்லியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது தீபிகா மேடத்த முன்னாடியே தீபன் சொன்னதுனால, அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாம, அதாவது நேரா கொண்டு போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட காட்டாம, அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம, அந்த ஆடியோ அப்படியே இருந்ததுனால தான் மல்லிய காப்பாத்த முடிஞ்சது. அதே மாதிரி இவ்வளவு தூரம் தீபிகா மேடத்துக்கு நெறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கூட மனசுல வச்சுக்காம, இந்த மல்லிய நான் சும்மா விட மாட்டேன். மல்லிய கொண்டு போய் ஜெயில்ல நிறுத்த தான் போறேன். அதாவது கண்டிப்பா அவள ஜெயிலுக்கு அனுப்ப தான் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, பல விஷயங்கள இந்த தீபிகா மேடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி விஜயும், மல்லி இதுக்கப்புறம் தான் அதிரடியான ஆக்ஷன்லயே இறங்க போறாங்க. அதுலயும் இந்த கதிரேசன நேரா போய் மீட் பண்ணி பேசிட்டு வராங்க. ஆனாலும் கதிரேசன் சில விஷயங்கள் பொய் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம விஜயும், மல்லியும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா மேடத்த உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். தீபிகா மேடம் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல, முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் இப்போ இந்த தீபிகாவோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயும், மல்லியும் நீங்க பண்ண எல்லா பித்தலாட்டமும் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி என் மல்லிய 10 நாள் உங்க கஸ்டடிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவ்ளோ மோசமான வேலைய பார்ப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லி நடந்த விஷயங்கள சொல்றாங்க. அதாவது கதிரேசனோட ஆட்கள ஆ நம்ம மல்லிக்கு எதிரா திருப்புனது, அதாவது அந்த கொலைய பண்ணது அவங்க தான் அப்படி இப்படின்ற மாரி சொல்லி, மல்லி தான் கொலை பண்ண சொன்னா அப்படிங்கிற மாரி சொல்லி சொன்னது. இது எல்லாமே இந்த தீபிகா மேடத்தோட செட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிக்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்க விஜய் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, மேடம் நீங்களும் அந்த கதிரேசனும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடிக்காதீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகா மேடத்த உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீபிகா மேடம் இதோட நிறுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விஜய் உன் பொண்டாட்டிய நீ இப்போ வேணா காப்பாத்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா உன்னால நிரந்தரமா காப்பாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நீ இதுல வசமா சிக்கதான் போற. அதே மாதிரி உன் பொண்டாட்டி இந்த மல்லிய நீ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கல்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தூக்கி ஜெயில்ல போட்டு லாடம் கட்டனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபிகா மேடம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா சீக்கிரமா மல்லிய ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கான அதாவது இந்த ஒரு பிளான்ல நீங்க தப்பிச்சிட்டீங்க, அடுத்ததா ஒரு பிளான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உண்மையிலேயே விஜய்க்கெல்லாம் செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருது. விஜய் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த தீபிகா மேடம் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தீபிகா திரு திரு திருன்னு முழிக்கிற மாரி நிலைமை ஏற்பட போகுது. ஏன்னா விஜய் பயங்கர கோவத்தோட, ஏன்னா ஏற்கனவே இந்த தீபிகா மேடத்துக்கிட்ட எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாச்சு. அதே மாரி எத்தனையோ முறை மன்னிச்சு விட்டு அது பார்த்தாச்சு. ஆனா இப்போ நம்ம விஜய் செம்ம கோவத்தோட நம்ம வள்ளி பக்கத்துல இருக்காங்கன்னு கூட பார்க்காம, இந்த தீபிகாவோட கன்னத்திலேயே பல்லார்ன்னு ஒரு அறைய ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் இல்லாம இது போலீஸ் ஸ்டேஷன்லயே விஜய் தீபிகா மேடத்த அடிச்சாங்க அப்படின்னா, அது வேற கேஸ் ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அதாவது இவங்க போலீஸ் அப்படின்றதையும் தாண்டி ஒரு பொண்ணு. அவங்க மேல கை வைக்கிறது தப்புதான். ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது கண்டிப்பா கை வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பலார் பலார்ன்னு கன்னத்து மேலே அரைஞ்சு இந்த ஒரு அறைய நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை நான் சீக்கிரமா காப்பாத்த தான் போறேன். அதே மாதிரி நீங்க என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டாலும் சரி, மல்லிக்கு எதிராக சதி செஞ்சாலும் சரி, அது எல்லாத்தையுமே நான் முறியடிக்க தான் போறேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதாவது இதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, என் மல்லிக்காக, அதாவது ஏற்கனவே மல்லி கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லியை தூக்கி ஜெயில போடணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கடைசியில என்ன கொலைகாரனா மாத்திராதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே மல்லி தான். மல்லியை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் தீபிகா மேடத்த அடிச்ச உடனே மல்லிக்கெல்லாம் பயங்கரமா அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சது. மல்லி விஜய் என்ன விஜய் பண்ணிட்டு இருக்கீங்க,
அப்புறம் இத வச்சு உங்கள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, "மல்லி நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த தீபிகா மேடத்தோட குடுமையே நம்ம கையில இருக்கும்போது, நீ எதுக்காக இந்த மாரிலாம் வந்து பயப்பட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தீபிகா மேடத்த உண்டு இல்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம வெண்பாவ கூட்டிட்டு போயி, வெண்பாவ மிரட்டி, இன்னும் பல விஷயங்கள செஞ்சாங்க இல்லையா? அந்த ஒரு ஆடியோ தான் விஜய் கிட்ட இருக்கு. அந்த ஒரு ஆடியோ வச்சு தான் தீபிகா மேடத்த மிரட்டுறாங்க. அதாவது இங்க நடந்தத நீங்க வெளிய போய் சொன்னீங்க. அதாவது விஜய் வந்து இந்த மாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த தீபிகா மேடத்தையே அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் அசிங்கம். அதே மாரி நீங்க போய் சொல்லி என்ன வந்து இந்த மாரி அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அரெஸ்ட் பண்ணாலுமே கூட, இந்த ஒரு ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆடியோவ நாங்க வெளிய விட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லி விஜய் இருந்துட்டு அதிரடியா ஒரு முடிவு எடுக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த தீபிகா மேடம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா விஜய் கையால அடி வாங்குனதுக்கு அப்புறமும் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அதே மாரி தீபிகாவோட ஆட்டம் இதோட முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபிகா அடுத்தடுத்து மாஸ்டர் பிளான பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எப்படியோ எந்த வழியிலயா இருந்தாலும் சரி, அது குறுக்கு வழியா இருந்தாலும் சரி, நல்ல வழியா இருந்தாலும் சரி, கெட்ட வழியா இருந்தாலும் சரி, என் வழி தனி வழிதான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த தீபிகா மேடம் வந்துட்டு அடுத்ததா இங்கிருந்து தனி வழியில புறப்படுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் வந்து முகத்துல கரிய பூசிக்கிட்டு, அதுவும் இல்லாம நம்ம மல்லி ஜெயிலுக்கு போறாங்களோ இல்லையோ, நெறைய தவறுகள அதாவது புது புது தவறுகள வந்து இந்த தீபிகா மேடம் செஞ்சு, கண்டிப்பா வந்து தீபிகா மேடம் ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்றது இதுல இருந்து உறுதியாயிடுச்சு. இந்த மாரி விஜய் வந்து ஒரு 2 அறைய குடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.